வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா அண்ட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தமிழ் நண்பன். நீங்க என்னோட சேனலுக்கு கொடுக்குற ஆதரவு பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நம்மளோட சேனல் 13,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு சப்சர்வியன்ஸ். இது இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு புதிய படம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே உங்களோட வேல்யூபிள் லைக்ஸையும் இந்த வீடியோ கொடுத்துருங்க. அப்பதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லிடுங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். நிக் அண்ட் மேகிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் காலையில நிக் வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது தன்னோட மனைவி மேகிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. இதனால நிக் குழந்தைகளை பாத்துக்கிற மாதிரி ஆயிடுது. ஒரு நாள் அவரு தன்னோட மக ஐலாவை கூட்டிக்கிட்டு எக்ஸிபிஷன் போறாரு. அங்க நிறைய ரோபோட்ஸ் வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாமே மனுஷன மாதிரியே இயங்கக்கூடிய ரோபோட்ஸ். அவர் அந்த ரோபோட்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட மக ஐலா எங்கேயோ தொலைஞ்சு போயிடுறா. அவரும் ஐலாவை தேடிட்டு இருக்கும்போது ஒரு லேடி அவளை கூட்டிட்டு வரா. அதுல ஆச்சரியம் என்னன்னா அந்த லேடி ஒரு ரோபோட். அடுத்த நாள் காலையில நிக் தன்னோட குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது அவரோட டோர் பெல் ரிங் ஆகுது. டோர் ஓபன் பண்ணா அந்த ரோபோட் அந்த கம்பெனில அவருக்கு ஹையருக்கு அமைச்சிருக்காங்க. அந்த ரோபோட்டும் நிக்கோட டெய்லி டாஸ்க செய்யறதா சொல்லுது. இப்போ நிக் தான் அந்த ரோபோட்டோட பிரைமரி ஓனர். அவர் சொல்றத மட்டும் தான் அந்த ரோபோட் இப்போ கேட்கும். இப்போதைக்கு அந்த ரோபோட்டுக்கு எந்த பேரும் இல்ல. அந்த நேரத்துல ஐலா ஆலிஸ் இன் வண்டர்லான்ற புக்கை படிச்சிட்டு இருக்கிறதுனால அவளே அந்த ரோபோட்டுக்கு ஆலிஸ்னு பேர் வைக்கிறா. அதுக்கப்புறம் நிக்கும் ஐலாவும் ஸ்கூலுக்கு போயிட்ட அப்புறம் ஆலிஸ் உடனடியா வீட்டு வேலையில செய்ய ஆரம்பிக்குது. சாயங்காலம் ஸ்கூலுக்கு போனவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு செம்ம சுத்தமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரோபோட் அவங்களுக்கு டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருது. அந்த நேரத்துல நிக்கோட குழந்தை அழுதுட்டு இருக்கும்போது ஆலிஸ் நான் குழந்தைங்களையும் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அன்னைக்கு நைட் ஐலா ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்காக கிச்சன்ல சேர் போட்டு ஏறிட்டு இருக்கும்போது திடீர்னு நிக்குக்கு ஐலா கத்துற சத்தம் கேக்குது. அவரும் ஓடி போய் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அந்த சேர்ல இருந்து கீழே விழுந்த ஐலாவை ஆலிஸ் காப்பாத்தி பிடிச்சிடுறா. இதனால ஆலிஸுக்கு ஒரு கண்ணாடி குத்தி காயமாயிடுது. அந்த காயத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆலிஸ் சொல்லிடுது. அதுக்கப்புறம் ஆலிஸ் தன்னோட காயத்துக்கு பேண்டேஜ் போட்டுட்டு இருக்கும்போது நிக் ஆலிஸுக்கு போட்டுக்கிறதுக்கு துணி எடுத்துட்டு வர்றாரு. ஆலிஸோட காயமும் ஆறிடுது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மேகியை பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த நேரத்துல ஆலிஸ் அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக போகும்போது தனியா இருக்கிற நிக்கும் மேகியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. நிக் மேகியை ரொம்பவே மிஸ் பண்றாரு போல. நிக் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபோர்மனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நிக்கோட பாஸ் அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா வேலை செய்யற எல்லாரையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலா ரோபோட்ஸ் போட போறோம் அப்படின்னு சொல்லும்போது நிக் பயங்கர கடுப்பாயிடுறாருங்க. ஆனா அந்த பாஸ் நிக் ஒரு ஃபோர்மன்றதுனால அவரை வேலையை விட்டு தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு வர நிக் கிட்ட உடனே ஐலா போய் கட்டி பிடிச்சு விளையாட ஆரம்பிக்கிறா. இதை பாக்குற ஆலிஸுக்கு அவரோட குழந்தைங்க நிக்க தொடர்ந்து தொந்தரவு பண்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நிக் தன்னோட கராஜ்ல தான் காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆலிஸ் வருது. நிக்கும் ஆலிஸ் கிட்ட தன்னோட வேலையை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த உலகமே ரோபோட்ஸால எவ்வளவு சேஞ்ச் ஆக போகுதுன்றத ஆலிஸ் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆலிஸ் ஐலாவை தூங்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஐலா அவங்க அம்மாவை பத்தி பேசும்போது ரொம்ப சேட் ஆயிடுறா. இதை அந்த ரோபோட் ஆலிஸும் கவனிக்குது. அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆலிஸ் தன்னோட வாயில இருந்து ஒரு யூவி லைட்டை காமிச்சு அவளை சிரிக்க வைக்குது. நிக் டிவில ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது அதை பார்த்த ஆலிஸ் இந்த படத்தோட ஸ்டோரி என்னோட டேட்டாபேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நிக் ஆலிஸ் கிட்ட இந்த படத்தோட ஸ்டோரியை உன்னோட மெமரில இருந்து எரேஸ் பண்ணிடு, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா பாரு அப்படின்னு சொல்லும்போது ஆலிஸும் நிக் கிட்ட மெமரியை எரேஸ் பண்றதுக்காக தன்னை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் ஆலிஸும் ரொம்ப ஆர்வமா அந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல நிக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வருது. அதுல மேகிக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க போல. மேகியோட ஹார்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சிடுது. அதனால சர்ஜரிக்கு தேவையான எல்லா வேலையும் அந்த ஹாஸ்பிட்டல்ல செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மேகி ஆலிஸ் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிட்டு மேகி ஆலிஸ் கிட்ட இந்த ஆபரேஷன்ல எதனா ஆகி என் உயிருக்கு எதனா ஆபத்து வந்ததுன்னா நீ தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம நிக்குக்கு என்னோட இழப்பு தெரியாத மாதிரி நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. துரதிருஷ்டவசமா அந்த ஆபரேஷனை பண்ண வேண்டிய டாக்டர் அன்னைக்கு வராதனால மேகி இப்போ ரொம்பவே டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த நிக்கும் மறுபடியும் அந்த கராஜுக்கு போய் பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அங்க ஆலிஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையான்னு கேட்கும்போது போதையில இருந்த நிக்கும் அந்த பாட்டில் எடுத்து உடைக்கலான்னு போறாரு. நான் ஆலிஸ் நிக்கோட கையை பிடிச்சிடுது. அப்ப அது அவரோட கையை எடுத்து தன்னோட ஹார்ட்ல வச்சு என்னோட ஹார்ட் பீட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லுது. எப்படி ரோபோட்டுக்கு ஹார்ட் பீட் வந்ததுன்னு சொல்லி நிக் ரொம்ப அதிர்ச்சி ஆகும்போது குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்காக அந்த ரோபோட் கம்பெனி இந்த ஃபெசிலிட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த ரோபோட் நிக்க சந்தோஷப்படுத்துறதுக்காக அதோட கையை அவரோட பேண்ட்ஸ்குள்ள விடுது. இதனால மூட் அவுட் ஆன நிக்கும் அங்க இருந்து போயிடுறாரு. நிக்கும் டென்ஷனை குறைக்கிறதுக்காக ஜாகிங் போகும்போது அவருக்கு ஆலிஸ் கூட இருக்கிற மாதிரியே தாட்ஸ் வந்து போகுது. வீட்டுக்கு வர நிக்கும் தன்னோட டிஜிட்டல் ஆல்பத்துல இருந்து மேகியோட பிக்சர்ஸ் எல்லாம் எரேஸ் ஆனதை பார்த்து செம்ம கடுப்பாயிடுறாரு. இத பத்தி அவர் ஆலிஸ் கிட்ட கேட்கும்போது ஐலா அடிக்கடி அந்த பிக்சர்ஸை பார்த்து சோகமாகறதுனால தான் நான் அந்த பிக்சர்ஸை டெலீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுது. நிக்கு மறுபடியும் அந்த பிக்சர்ஸை லோட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ல தன்னோட ஒர்க்கர்ஸ் கூட ஒரு பார்ட்டி அட்டெண்ட் பண்றாரு நிக். அவங்க எல்லாருமே இப்ப தங்களோட வேலைக்கு ரோபோட்ஸ் வரதுனால வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அந்த குரூப்ல மாண்டின்னு ஒருத்தன் அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போறான். அவங்க யாருன்னு காட்டணும்ன்றதுக்காக அவன் அந்த ரோபோட்ஸ் எல்லாம் வச்சிருந்த ஒரு கண்டெய்னரை ஓபன் பண்ணிடுறான். அந்த நேரத்துல ஒரு ரோபோட் மட்டும் மாண்டி கிட்ட வந்து தகராறு பண்ணுது. அந்த நேரத்துல அவன் அங்க இருந்த ஒரு டூல் எடுத்து அந்த ரோபோட்டோட மண்டையிலேயே அடிச்சு அதை அப்படியே காலி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நிக் தன்னோட வீட்டுல ஒரு ஷவர் எடுத்துட்டு இருக்கும்போது ஆலிஸ் அந்த பாத்ரூம்குள்ள டவல் எடுத்துட்டு வந்து நிக்குதுங்க. அந்த நேரத்துல ஆலிஸ் மேகியோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்ததை பார்த்த நிக் அதை போடாதன்னு சொல்லும்போது உடனே ஆலிஸும் அந்த ட்ரெஸ்ஸை கட்டிடுதுங்க. இப்ப அந்த ரோபோட் நிக்க வசியம் பண்ண ஆரம்பிக்குது. அது மேகியோட வாய்ஸ்ல பேச ஆரம்பிச்சுட்டு நிக்கோட கண்ணையும் ஒரு துணியில கட்டிடுது. இப்போ நிக்குக்கு மேகியே பக்கத்துல இருக்க மாதிரி தெரியுது. இதனால அவரும் ஆலிஸ் கூட செக்ஸ் வச்சுக்க ஆரம்பிக்கிறாரு.
ஆலிஸ் ஏதோ பிளான் பண்ற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில நிக் ஆலிஸ் கிட்ட நேத்து நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆலிஸும் நிக்க அனலைஸ் பண்ணிக்கிட்டே நீ டிப்ரெஷன்ல இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடுப்பான நிக்கும் அயலாவை கூட்டிட்டு ஸ்கூல் கிளம்பிடுறாரு. அவளை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அவர் வேலைக்கு போகும்போது நேத்து நைட் அவங்க பண்ண அட்ராசிட்டியை அவங்க பாஸ் உட்பட எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாஸ் நிக் கிட்ட உன்னோட கோடை யூஸ் பண்ணி தான் அந்த கண்டெய்னர் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என் கோடு என்னோட பொண்ணோட பர்த்டே அது எல்லாருக்குமே தெரியும், அதனால யார் வேணா ஓபன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நிக் சொல்றாரு. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது மேகி கிட்ட இருந்து நிக்கு கால் வருது. அப்போ மேகி என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அந்த டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேகிக்கும் அந்த சர்ஜரி நடக்குது. அந்த சர்ஜரி பண்ற எல்லாமே ரோபோட்ஸ் தான். ஒரு வழியா அந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுது. மேகியும் குணமாகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த அவங்க தன்னோட குழந்தையை தூக்கும் போது அவங்க ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. இதனால ஆலிஸ் மேகிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த குழந்தையை தூக்கிக்குது. அன்னைக்கு டின்னர்ல மறுபடியும் மேகி குக் பண்ணதுக்காக அந்த ஃபேமிலியே ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இப்போ மேகியோட வருகை ஆலிஸுக்கு ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. அப்போ மேகி ரொம்ப டயர்டா மயக்கமா இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. அடுத்த நாள் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற மேகிக்கு அயலா கத்துற மாதிரி சத்தம் கேட்ட உடனே பதறி போய் என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக அவங்க ஓடினவங்க படிக்கட்டுல இருந்த கைப்பிடியை பிடிக்கும் போது அது உடஞ்சு போய் அவங்களும் தடிக்க அந்த படிக்கட்டுல விழுறாங்க. ஆனா அயலா ஆலிஸ் கூட விளையாடிட்டு தான் இருக்கா. அவங்க விழுந்ததை பார்த்து ஆலிஸும் அப்படியே அவங்கள தூக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்கள பெட்ல போட்டுடுது. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர நிக்கும் மேகி அயலாக்கு ஒரு பெட் டைம் ஸ்டோரி ரீட் பண்றதை கேட்டுட்டு அவர் அந்த பெட்ரூம் கதவை மெதுவா திறக்கும் போது ஆலிஸ் தான் மேகியோட வாய்ஸ்ல இதை பண்ணிட்டு இருக்கு. இதனால கடுப்பான நிக்கும் தயவு செஞ்சு அவரோட வாய்ஸ்ல பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேகி படிக்கட்டுல தவறி விழுந்துட்டாங்க, அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அதனாலதான் நான் அவங்க வாய்ஸ்ல பேசினேன் அப்படின்னு சொல்லுது. இதான் அந்த படிக்கட்டு கைப்பிடியை சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி மேகி விழுந்திருப்பா அப்படின்னு கேட்கும்போது நான் மறுபடியும் அதை பிக்ஸ் பண்றேன் அப்படின்னு ஆலிஸ் சொல்லுது. நிக் மேகியை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளேயே கேண்டல்ஸ் எல்லாம் ஏத்தி டின்னர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பெட்ல இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கும் போது சடனா அந்த ரூமுக்குள்ள ஆலிஸ் வருது. கையில ஏதோ தூக்கத்துல கெட்ட கனவு கண்டான்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு போதுங்க. இதனால நிக்கும் ரொம்பவே மூட் அவுட் ஆகி அவங்க டின்னர் டேபிள கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவர் கூட வேலை செய்யற மாண்டிங்கிறவன் வரான். அவன் நிக் கிட்ட நம்ம பண்ண காரியத்தால போலீஸ் வந்து என்ன விசாரிச்சுட்டு போனாங்க, இதனால என் பொண்டாட்டி என்ன விட்டு போயிட்டா, யாரோ என்ன போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நிக்கு தான் செஞ்சிருப்பான்னு சொல்லி அந்த ஆள் சந்தேகப்படுறான். இதனால அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆகி மாண்டி நிக்க போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல அவன் ஒரு பாட்டில் எடுத்து நிக்க அடிக்கலாம்னு நினைக்கும் போது ஆலிஸ் அவன் கையை பிடிச்சு அப்படியே அந்த பாட்டில உடைக்குதுங்க. அவனை ரொம்ப ஈஸியா அடிச்சு போட்டுருது. ஆலிஸ தடுத்து நிறுத்திடுறாரு. இதனால கோவமான மாண்டியும் நீ என் கையில கிடைக்காமலடா போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நிக் ஆலிஸ் கிட்ட அவனை போட்டு ஏன் அடிச்சேன்னு கேட்கும்போது அவன் உங்களை போட்டு அடிச்சான், அதனாலதான் நான் அவனை அடிச்சேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த ரோபோட் நிக் கிட்ட மேகி ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நிக் நீ என்னைக்குமே மேகி ஆக முடியாது, அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிரு அப்படின்னு நிக் சொல்லும்போது நான் மேகி ஆகிறதுக்கு என்ன வேணா செய்வேன் அப்படின்னு ஆலிஸ் சொல்லுது. மாண்டி அவனோட வீட்டுல கையில ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு செம்ம போதையில அவன் மனைவி கிட்ட போன்ல மறுபடியும் வர சொல்லி கதறி அழுதுட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவன் வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு போய் திறந்து பார்த்தா ஆலிஸ் அங்க வந்திருக்கா. அவ மறுபடியும் நிக்க தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போன்னு மாண்டி சொல்றான். அவளும் போக முடியாது, அந்த கதவை சாத்தின உடனே போலனா உன்னை நான் இங்கேயே கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது அவனை தான் துப்பாக்கி எடுத்து அவளை சுடலான்னு நினைக்கும் போது அவ ஈஸியா தடுத்து நிறுத்திடுறா. அவ ஒரு ரோபோட்ன்றதுனால மாண்டிய ரொம்ப ஈஸியா அடிச்சு போட்டுடுறா. இப்ப ஆலிஸ் மாண்டியை ஷூட் பண்றதுக்காக வரும்போது அப்ப அந்த ஆள் வச்சிருக்கிற ரோபோட் அவரை காப்பாத்துறதுக்காக வரும்போது ஆலிஸ் அந்த ரோபோட்டை ஷூட் பண்ணிட்டு மாண்டியையும் கொன்னுடுறாங்க. அடுத்த நாள் நிக் தன்னோட பாஸ் கிட்ட மாண்டி மேல இருக்கிற சார்ஜ் எல்லாம் டிராப் பண்ண சொல்லி கேட்கும்போது அதிர்ச்சி தர மாதிரி அவங்க பாஸ் மாண்டி இப்ப உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லி நிக் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட நிக்கும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு. வீட்டுல மேகி குளிச்சுட்டு இருக்கும்போது ஆலிஸ் அவங்க கிட்ட நான் உன் இடத்துல இருந்து நிக்க பத்திரமா பாத்துப்பேன், நீ ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம நீ இந்த குடும்பத்துக்கு ஒரு பாரமா தான் இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு மேகி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆலிஸ் நானும் நிக்கும் பெட்ல ஒன்னா இருந்திருக்கும், இதனால எனக்கு நிக்க எப்படி திருப்தி படுத்தணும் அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்லுது. இதனால மேகி டென்ஷன் ஆகி முதல்ல வெளியே போ அப்படின்னு கத்தி விட்டுறாங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர நிக் கிட்ட மேகி நீ ஆலிஸ் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ஆலிஸ் பக்கத்து ரூம்ல இருந்து பாத்துட்டு இருக்கு. இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய தகராறே ஆரம்பிக்குது. மேகி கத்துற சத்தத்துல அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடுதுங்க. ஆலிஸ் அந்த குழந்தை ரூமுக்குள்ள போகுது. ஐலாவும் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறா. ஆலிஸ் அந்த குழந்தைய ஒரு பாத் டப்ல வச்சு அந்த டேப் வாட்டரை திறந்து விட்டுதுங்க. இத ஐலா பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட அதை பத்தி சொல்றா. அவர் அந்த பாத்ரூம் கதவை திறக்க ட்ரை பண்ணும்போது ஆலிஸ் உள்ள இருந்து அந்த கதவை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கா. அவரை எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த டோரை உடைக்கவே முடியல. உடனே மேகி ஜன்னல்ல இறங்கி அந்த ரூஃப் வழியா போய் அந்த பாத்ரூம்குள்ள போயிடுறாங்க. போனவங்க அந்த குழந்தைய காப்பாத்தலாம்னு நினைக்கும் போது ஆலிஸ் மேகியை போட்டு தாக்க ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்துல உள்ள வர நிக்கும் ஒரு லேம்ப் எடுத்து ஆலிஸ அடிச்சிடுறாரு. ஆனா அது அவ மூஞ்சில லைட்டா ஒரு ஸ்கிராட்ச் தான் போட்டுருக்கு. மறுபடியும் அவர் அந்த லேம்ப் போஸ்ட பிடிச்சு குத்தும் போது அதை ஆலிஸ் ஈஸியா பிடிச்சிடுறா. அந்த நேரத்துல மேகி அந்த லேம்போட பிளக் ஆன் பண்ணிடுறாங்க. இதனால ஆலிஸ்க்கு ஷாக் அடிச்சு அப்படியே அவ கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த கம்பெனில இருந்து வந்து ஆலிஸ மறுபடியும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ நிக்குக்கும் மேகிக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுடுது. அதனால மேகி நிக்க விட்டுட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அந்த ரோபோட் கம்பெனில ஆலிஸ செக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆலிஸோட கை நகருது. அப்போ அவங்க அவளோட ஹார்ட் டிரைவை செக் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் தானாவே சேஞ்ச் ஆகிறத நோட் பண்றாங்க. திடீர்னு அந்த சிஸ்டம் மால் ஃபங்க்ஷன் ஆகி அந்த கோட்ஸ்
வைரஸ் எல்லாமே அங்க இருந்த எல்லா ரோபோட்ஸ்க்கும் பாஸ் ஆக ஆரம்பிக்குது. அவங்களும் அங்க இருந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் புடிங்கிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த அப்லோட் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு ரோபோட் எழுந்து அங்க இருந்த ஒரு ஸ்டாஃபை கொன்னுடுது. இன்னொரு ஸ்டாஃப் என்ன கமாண்ட் கொடுத்தாலும் அந்த ரோபோட் அதை ஒபே பண்ணாம அவங்களையும் கொடூரமா கொன்னுடுதுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மேகி கிட்ட அங்க இருக்கிற ஒரு ரோபோட் டாக்டர் அவளை வீட்டுக்கு போகும்படி சொல்றாரு. ஆனா அதுக்கு மேகி மறுத்துறாங்க. இப்ப மனசு உடைஞ்சு போன நிக்கும் ஒரு பார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆலிஸ் வந்துருது. அது நிக்கு கிட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது உன் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆலிஸ் நிக்கோட எந்த கமாண்டுக்கும் பதில் சொல்லாம மாண்டியை கொண்டது தான் தான் சொல்லி நிக்கிட்ட சொல்லுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு ரோபோட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்கணும் சொல்லுது. இப்போ எந்த ஒரு ரோபோட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது நிக் ரொம்ப சென்டிமெண்டா பேசுற மாதிரி சடனா அவளோட ஹார்ட் டிரைவ் புடிங்கிட்டு அவர் அங்க இருந்து ஓடிடுறாரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல மேகி ஐலா கூட இருந்துட்டு இருக்கும்போது யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டு மேகியும் பாக்குறதுக்காக போறாங்க. அதுக்கப்புறம் ஐலாக்கும் யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டு அவளும் என்னவா இருக்கும்னு பார்க்க போறா. அங்க அந்த ரோபோட் டாக்டர் நிக்கிறத பார்த்துட்டு அவர் கிட்ட போகும்போது மேகி ஐலாவை புடிச்சு இழுத்துறாங்க. சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஆலிஸ் அனுப்பிச்ச இன்னொரு ஆலிஸ் வருது. அது அவங்கள தேடி அவங்களோட இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டர்ல பார்க்கும்போது ஒரு நர்ஸ் அங்க வந்து அதுகிட்ட என்ன வேணும்னு கேக்குறாங்க. பாவம் அது அந்த நர்ஸை கழுத்தை பிடிச்சு அப்படியே தூக்கி நிறுத்திடுதுங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி மேகியும் ஐலாவும் அங்க இருந்து நழுவி போயிடுறாங்க. அவங்க தான் குழந்தைய எடுத்துட்டு இருக்கும்போது ஆலிஸும் அந்த இடத்துக்கு வருது. உள்ள வந்த ஆலிஸ் அவங்க எங்க இருப்பாங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கர்டனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த கர்டனை நகர்த்தும் போது ஐலா அங்க இருந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை ஆலிஸ் மேல அடிக்கிறா. இதனால அவ டிஸ்ட்ராக்ட் ஆன உடனே அவங்க எல்லாருமே அங்க இருந்து ஓடிடுறாங்க. நிக்கும் இப்போ அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கும்போது மேகி தான் குழந்தைகளை எடுத்துக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க அந்த ஆம்புலன்ஸை ஸ்டார்ட் பண்ணா நினைக்கும் போது ஆலிஸ் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிடுதுங்க. அப்ப அந்த ரோபோட் மேகி கிட்ட உன்னோட இதயம் எனக்கு இருந்தா நிக் என்ன கண்டிப்பா லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவளோட இதயத்தை எடுக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த நேரத்துல வந்த நிக்கும் அவரோட காரை வேகமா எடுத்துட்டு வந்து ஆலிஸ் மேலே இடிச்சு தள்ளுறாரு. மேகியும் நிக்க அந்த கார்ல இருந்து வெளியே எடுத்து பார்க்கும்போது அவரு மயக்கமான நிலையில இருக்காரு. ஆனா அந்த ரோபோட் ஆலிஸ் இன்னும் சாகல. அது அங்க இருந்த ஒரு மெட்டல் பீஸ் எடுத்து மேகியை கொல்லலாம்னு நினைக்கும் போது மயக்கத்துல இருந்து எழுந்த நிக்கும் பின்னாடி இருந்து ஆலிஸ் அடிச்சிடுறாரு. அதிர்ச்சியான ஆலிஸும் மெதுவா திரும்பி பார்க்கும்போது மேகி அங்க இருந்த ஒரு கம்பி எடுத்து ஆலிஸோட கண்ணிலேயே குத்திடுறாங்க. இதனால ஆலிஸும் ஷட் டவுன் ஆயிடுதுங்க. அடுத்த சீன்ல நிக் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது மேகியும் தான் குழந்தைய வந்து அவரை மீட் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்கன்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. அந்த ரோபோட் கம்பெனில மறுபடியும் அந்த சிஸ்டம்ஸ் சரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த சாஃப்ட்வேர் தானா அப்டேட் ஆகிறத நோட் பண்றாங்க. அந்த நேரத்துல மெதுவா அங்க இருந்த இன்னொரு ஆலிஸ் ரோபோட்டை காட்டும்போது அது திடீர்னு ஆன் ஆகி கண்ணை திறக்குதுங்க. படத்தையும் அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல நிறைய வித்தியாசமான படங்களை பார்க்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. கூடவே இந்த வீடியோக்கு உங்களோட வேல்யூபிள் லைக்ஸ் கொடுத்துட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.